மனித உடல் இறந்ததுக்கு அப்புறமா எத்தனை மணி நேரங்கள்ல என்னென்ன ஆகுது? எதனால ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ள வந்து அவங்கள புதைச்சிரணும், இல்லன்னா எரிச்சிரணும் அப்படின்னு சொல்றாங்க. எதனால அந்த உடல்ல இருந்து கையோ, காலோ அசையிற மாதிரி தெரியுது? அது ஏதாவது பேய், பூதமா? இத பத்தி தான் டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ இதுல பொதுவா முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்கா, 5 வகையான காற்று அப்படின்றது நம்ம மனிதர்களுடைய உடல்ல இருக்கு. அந்த 5 வகையான காற்றும் ஒரு ஒரு கட்டத்துல நம்ம பாடியில இருந்து இறந்ததுக்கு அப்புறமா வெளியேறுது அப்படின்னு ஆயுர்வேதத்தின்படி சொல்றாங்க. அது என்ன காற்று, அது நம்ம பாடியில என்ன பண்ணுது, எப்போ வெளியேறுது, அதுக்கப்புறம் பாடியில என்ன நடக்கும் டீடைல்டா பார்க்கலாமா? சோ ஒருவர் இறந்து போயிடுறாங்க. இறந்து போன உடனேயே கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷத்துக்குள்ள வெளியேறக்கூடிய ஒரு காற்று தான் சபானா அப்படின்ற ஒரு காற்று. சோ இந்த காற்று தான் நம்ம உடலை வந்து வெப்பமா வச்சிருக்கிறதுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு காற்று அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காற்று ஒருவர் இறந்த உடனேயே 24 நிமிஷத்துக்குள்ளன்றாங்க, அரை மணி நேரத்துக்குள்ள வந்துட்டு வெளியேறிருமா. அதனால தான் உடல் சில்லுன்னு வந்து ஆறத வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இறந்து போனவர்களுடைய உடல் ரொம்ப சில்லுன்னு ஆறதுக்கான ரீசன் வெப்பமா இருக்கக்கூடிய அந்த காற்று அரை மணி நேரத்துக்குள்ள வெளியில போயிடுது. இரண்டாவதா 48ல இருந்து 64 நிமிடங்களுக்குள்ள ஒரு காற்று வெளியேறுது. இதுக்கு பேர் தான் பிராணா அப்படின்ற ஒரு காற்று. இந்த காற்று தான் ஒரு மனிதனுடைய மூளை செயல்பாடுகளுக்கு உதவி செய்யுதாம். ஸோ இந்த காற்று இந்த 64 நிமிடங்களுக்குள்ள வெளியில போனதுனால ஒரு மனிதனுடைய மூளை அந்த நிமிடங்களுக்குள்ள முற்றிலும் செயலிழந்து விடும் அப்படின்னு சொல்லப்படுது, ஒருத்தவர் இறந்ததுக்கு அப்புறமா. நான்காவதா 8ல இருந்து 18 மணி நேரத்துக்குள்ள அபானா அப்படின்ற ஒரு காற்று வந்து வெளியேறுது. இந்த காற்று வந்து வெளியேறினதுக்கு அப்புறமா அவங்களுடைய உடலை வந்து அசைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த காற்று வெளியேற ப்ராசஸ்ல தான் உடல் அசைவுகள் வந்து சிலது நீங்க பார்த்திருப்பீங்க. அது எதனாலதான் இந்த காற்று வந்து வெளியேற அந்த ஒரு ப்ராசஸ்னு கூட சொல்லலாம். இது வெளியேறினதுக்கு அப்புறமா அந்த உடல் பெருசா அசையாது. சிலர் வந்து பார்த்திருப்பாங்க, விரல்லாம் லைட்டா அசையுதுப்பா, உங்களுக்கு உயிர் இருக்குது அந்த மாதிரியான ஒரு ஃபீல், இல்லைன்னா பேயா இருக்குமோ இந்த மாதிரியான ஒரு ஃபீல். இது எல்லாமே வந்துட்டு அந்த உடல்ல இருந்து இந்த காற்று வெளியேறதுக்கான அந்த ஒரு ப்ராசஸ் தான். வெளியேறினதுக்கு அப்புறமா அந்த உடல் அசையவே அசையாது. ஐந்தாவதா அண்ட் கடைசியா 11ல இருந்து 16 நாட்களுக்குள்ள தான் இந்த உடல் முற்றிலும் அழுக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போதான் வியானா அப்படின்ற ஒரு காற்று வெளியேறுது. இந்த காற்று என்ன பண்ணுதுன்னா நம்ம பாடியை வந்து பிரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்காக உதவியா இருக்கு. இந்த காற்று வெளியேறினதுக்கு அப்புறமா தான் பாடி அழுக ஆரம்பிக்குது. ஸோ இந்த டைம் பீரியடுக்குள்ள வந்து அந்த பாடியை புதைச்சிடணும், ஆர் எரிச்சிடணும், இல்லைன்னா அது அழுகிற ஸ்டேட்டுக்கு போயிடும் அப்படின்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த 5 வகையான காற்று ஆயுர்வேதத்தின்படி ஒரு நபர் இறந்ததுக்கு அப்புறமா பாடியில இருந்து இந்தந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள வெளியேறுது, அதுக்குள்ள இந்தந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.